ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான முள்ளங்கி கட்லெட். வீடியோவோட முடிவில் உங்களுக்கு தேவையான ஒரு ஹெல்த் டிப்ஸ் கொடுத்துருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது முள்ளங்கி கட்லெட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. துருவிய முள்ளங்கி, ஒரு 1/4 கப்பு பொட்டுக்கடலை, 1/4 கப் தேங்காய், மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. எடுத்து வச்சிருக்க பொட்டுக்கடலையை நான் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது தேங்காய் சோம்பு நம்ம பெருபெருன்னு அரைச்சிக்கலாம். நம்ம துருவி வச்சுருக்க முள்ளங்கியை நல்லா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க முள்ளங்கியில் அரைச்சிருக்க தேங்காய் சோம்பையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகுத்தூள். எங்கள் வீட்டில் காரம் அதிகமாக வேணும்னால நான் 2 பச்சை மிளகாவை நறுக்கி போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவையும் இதில் சேர்த்துக்கலாம். இதுதான் நம்ம பைண்டிங்காக நம்ம அதை சேர்க்குறோம். எனக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணுங்கிறனால நான் 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க, அப்போ தான் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் சேரும். பாருங்கள், இந்த பதம் வந்ததும் நம்ம இப்போ ஷேப் பண்ண போகிறோம். நான் எனக்கு ஓவல் ஷேப் பண்ண போகிறேன். நம்ம குலாப் ஜாமுன்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஓவல் ஷேப். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் பண்ணிக்கலாம். ஹார்ட்டின் மாதிரி, இல்லாட்டி ரவுண்டாக, எப்படி வேணால் நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ஷேப் பண்ணி தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இதே சமயத்தில் நான் கடலெண்ணெயை காய வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நல்லா சூடானதும் மிதமான சூட்லேயே வச்சு நம்ம இப்போது கட்லெட்டை பொரிச்செடுக்க போகிறோம். பாருங்கள், மிதமான சூட்லேயே எடுங்க, அப்போ தான் உள்ளே இருக்கிற நம்ம முள்ளங்கி எல்லாமே வேகும். நீங்கள் ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா மேலே மட்டும் நல்லா கருகிரும், அப்புறம் உள்ளே வேகவே வேகாது. அதனால் மீடியம்லேயே வச்சு நீங்கள் பொரிச்செடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம கட்லெட் ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு சுட சுட நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப சுவையான டேஸ்டியான சாஃப்டான முள்ளங்கி கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்க போகிறேன். அப்புறம் உங்களுக்கு உள்ளே என்ன டெக்ஸ்சரில் இருக்குன்னு தெரியும். பாருங்கள், நம்ம முள்ளங்கியை நல்லா துருவினோம்ல, அதனால் உள்ளே எப்படி அந்த டெக்ஸ்சர் பாருங்கள், நூல் நூலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாஃப்டாக குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. இது என்னோடய ஃப்ரெண்டு விஜிமா சொன்னது. அவங்க தான் இந்த ரெசிபி எனக்கு ஷேர் பண்ணாங்க. இந்த சமயத்தில் அவங்களுக்கு நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் விஜிமா. இன்றைய ஹெல்த் டிப்ஸ்: ஃபுட்crack, பாத வெடிப்பு, அதுக்காக பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், சுண்ணாம்பு 1/4 டேபிள் ஸ்பூன், தேன் 1 டேபிள் ஸ்பூன். எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள் சுண்ணாம்பு ரெண்டுத்தையும் தேனில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கலந்த மிக்சரை உங்களோட பாத வெடிப்பு எங்கே இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணி 1 வாரம் இதே மாதிரி கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா பாத வெடிப்பு போய் கால் நல்லா வழுவழுன்னு ஆகிடும். நெக்ஸ்ட் டைம் கூட உங்களுக்கு பாத வெடிப்பு வரவே வராது. இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் சஜஷன்ஸையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.